மக்களே உசேன் போல்ட்டோட சாதனைய நூலிழையில ஒரு இந்தியர் மிஸ் பண்ணிட்டாரு அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? ஆமாங்க. இந்தியாவுல தரமான சம்பவம் நடந்திருக்குது. அது என்ன ஏதுன்னு தான் டீட்டெயிலா இந்த வீடியோல பார்க்க போறோம். இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். மறக்காம முழுசா பாருங்க. இந்த மாரி இன்ட்ரஸ்டிங்கான தகவல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு கௌபோ சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் இல்லனா ஃபாலோ பண்ணிக்கோங்க. உசேன் போல்ட் ஒலிம்பிக்ல 9.58 வினாடிகளுக்குள்ள 100 மீட்டர் ஓடுனது தான் இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா வேர்ல்ட் ரெக்கார்டா இருந்துட்டு வருதுங்க. ஆனா இந்தியாவுல இப்ப ராஞ்சி அப்படிங்கிற இடத்துல ஃபெடரேஷன் கப் ஆஃப் 2026 அப்படிங்கிற ஒரு ஈவென்ட் நடந்துச்சு. அந்த ஈவென்ட்ல குரிந்தர் வீர் சிங் அப்படிங்கிற ஒரு பிளேயர் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 10.9 வினாடிகள்ல ஓடி இன்னைக்கு தேசிய அளவுல ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு. அதுவும் பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட டிராமாவே நடந்திருக்குது அந்த ஈவென்ட்ல அப்படின்னு சொன்னா மிகையாகாது அப்படிங்கிற மாரி தான் இருக்கு. அப்படி என்னடா டிராமா நடந்துச்சு அப்படின்னு கேட்கிறீங்களா? சொல்றேங்க. அனிமேஷ் குஜீர் அப்படிங்கிற ஒரு 22 வயசு பையன் பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி தேசிய அளவுல பார்த்தீங்கன்னா, ஒரு ரெக்கார்ட் வச்சிருக்கிறாப்ல. அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, 10.18 வினாடிகள்ல பார்த்தீங்கன்னா 100 மீட்டர் ஓடி இந்தியாவோட ஃபாஸ்டஸ்ட் மேன் அப்படிங்கிற ரெக்கார்ட் அவர்கிட்ட தான் இருந்துச்சு. அத செமிஃபைனல் 1ல பார்த்தீங்கன்னா, குரிந்தர் வீர் சிங் ஓடி ரெக்கார்ட பீட் பண்றாப்ல. 10.17 வினாடிகள்ல ஓடி அனிமேஷோட ரெக்கார்ட பார்த்தீங்கன்னா பீட் பண்றாப்ல. அவரு சும்மா இருப்பாரா? என்னோட ரெக்கார்டையே நீ பீட் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு செமிஃபைனல் 2ல பார்த்தீங்கன்னா, ஒரு பயங்கரமான லீடு கொடுத்து ஓடி 10.15 வினாடிகள்ல பார்த்தீங்கன்னா 100 மீட்டர கிராஸ் பண்றாரு. மீண்டும் பார்த்தீங்கன்னா, ஃபாஸ்டஸ்ட் மேன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற ரெக்கார்ட பார்த்தீங்கன்னா, தன் வசம் வச்சுக்கிறாப்ல. குரிந்தர் வீர் சிங் இதையெல்லாம் நோட் பண்ணி ஃபைனல்ல உனக்கு வைக்கிறேன்டா ஆப்பு அப்படிங்கிற மாரி ஒரு பிளான பண்ணி, ஃபைனல்ல பார்த்தீங்கன்னா 10.10 வினாடிகள்ல ஓடி ஒரு பயங்கரமான ரெக்கார்ட் படிச்சு, இன்னைக்கு இந்தியாவோட ஃபாஸ்டஸ்ட் மேன் அப்படிங்கிற பெருமை பார்த்தீங்கன்னா, அவருக்கு கிடைச்சிருக்குது. சொல்லப்போனா உசேன் போல்ட் அவர்களுக்கும் இவங்களுக்கும் இருக்கிற இடைவெளி பார்த்தீங்கன்னா 0.51 வினாடி அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஒலிம்பிக்ல ஒருத்தர் மெடல் அடிக்கணும் அப்படின்னு சொன்னா 9.70 இருந்து 9.90க்குள்ள ஓடினா கண்டிப்பா மெடல் கிடைச்சிரும் அப்படிங்கிற மாதிரி தாங்க இருக்கு. இவர் பாத்தீங்கன்னா இப்ப 10 கிட்ட வந்துட்டாப்ல. கண்டிப்பா இந்த மனுஷனுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்து பயங்கரமான பிராக்டிஸ் எல்லாம் கொடுத்தா வேர்ல்ட் லெவல்ல அதாவது உசேன் போல்ட்டோட ரெக்கார்ட் அடிக்கிறதுக்கும் அதிக வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தாங்க இருக்கு. அதாவது ஒரே ஈவெண்ட்ல பாத்தீங்கன்னா பல தேசிய ரெக்கார்டுகளை பீட் பண்ணன இந்த ஈவெண்ட் பாத்தீங்கன்னா இப்போ சோசியல் மீடியால பெரிய அளவு ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்குது. குரிந்தர் வீர் சிங்கையும் பாத்தீங்கன்னா எல்லாருமே பாராட்டிட்டு இருக்காங்க. மறக்காம உங்களோட பாராட்டுகளையும் பாத்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிச்சிருங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட் எல்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க.